ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைரி குழந்தைகளோட டைரி ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டாங்க கூட ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் இன்னும் சொல்ல தெரியாதுல்ல, சொல்ல மாட்டாங்க. போன வாரம் சனிக்கிழமை ஸ்கூல் இருந்துச்சு. நான் சொன்னேன்லங்க, ஸ்கூல் இருந்துச்சு வந்து ஆர்ன் அடித்தாங்கன்னு. தீக்ஷித் வந்து வீட்டில் வந்து என்ன சொன்னால், அம்மா நாளைக்கு யூகேஜிலேருந்து ஸ்கூல் இருக்குமா, எங்களுக்கு மட்டும்தான் லீவு, எல்கேஜிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் ஒரு வேளை அப்படி சொல்லியிருப்பாங்க கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு டைரியும் பார்க்கல. ஏன்னா எப்போவுமே சனிக்கிழமை உங்களுக்கு எல்கேஜிக்கு வைக்க மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அவங்க கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கும் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து என்கிட்ட மாற்றி சொல்லிட்டான். டைரியில் எழுதி விட்டுருக்குறாங்க பாருங்கள். நான் டைரியும் பார்க்காம விட்டேன். மேம் மறுபடியும் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனப்போ கேட்டிருக்குறாங்க, உங்கள் அம்மா பார்க்கலையா அப்படின்னு சொல்லி. அதான் பார்க்கலையே, என்ன பண்ணுறது. அதனால் குழந்தைகளோட டைரியை நீங்கள் வந்த உடனே பார்த்துருங்க. அப்புறம் இந்த வாரமும் சனிக்கிழமை ஸ்கூல் இருந்துச்சு. இந்த ஒரு வாரமாகவே வந்த உடனே நான் டைரி தான் பார்க்குறது. ஹோம்ஒர்க்கெல்லாம் மறுபடியும் எழுதி வைக்கிறதே வந்த உடனே டைரியை பார்த்துறது. நேற்றுக்கு வந்து எழுதி விட்டுருந்தாங்க டுமாரோ ஒர்க்கிங் டேன்னு சொல்லி. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். நீங்களும் உங்கள் குழந்தைகளோட டைரியை பாருங்கள். அப்புறம் வந்து சைன் வந்து போட்டுருங்க, டெய்லியும் மறக்காமல் சைன் பண்ணி கொடுங்க.